கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் மகிமை நிறைந்தவராய் இருக்கிறார். அவருக்கு மகிமை. கூடி வந்த உங்கள் எல்லாரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாக்குத்தத்தமாக நாம் இன்றைக்கு தியானித்து முன்னேறி செல்லுவோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கின்ற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், அற்புதமான வார்த்தை. இதை நம்முடைய வாழ்வில் ஏற்றுக்கொண்டு இதை அங்கீகரித்து நாம் செயல்படுத்தும் போது நிச்சயமாகவே தேவன் நம்மோடு பண்ணியிருக்கிற உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். நாம் எவ்வளவாய் பழுகி பெருகி கொண்டு இருக்கிறோம் என்பதையும், கர்த்தர் நம்மேல் எவ்வளவாய் கண்ணோக்கமாயிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து என்று சொல்லுகிறார். உங்கள் மேல் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளாய் இருந்து அவருடைய ரட்சிப்பை, அவருடைய கிருபையை, அவருடைய அபிஷேகத்தை அல்லது அவருடைய சமூகத்தில் வந்து அவரை தொழுது கொண்டிருக்கின்ற தேவ ஜனங்கள் யாரெல்லாம் உண்டோ அத்தனை பேர் மேலேயும் அவர் என்ன செய்கிறார் என்றால் கண்ணோக்கமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கண்ணோக்கமாயிருக்கிறார். அநேகர் இந்த உலகத்தில் நம்மை பார்ப்பதில்லை. கொஞ்சம் கண் வைப்பாங்களா நம்ம மேலே, நம்மளை நினச்சி பார்ப்பாங்களா அப்படின்லாம் நம்ம யோசித்து பார்ப்போம். ஆனால் யாரும் அப்படி நம்மை நினைத்து பார்ப்பதில்லை, யோசித்து பார்ப்பதில்லை. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைத்தபடியினாலே, ரட்சித்தபடியினாலே, நம்மை பரிசுத்தமாக்கி இரத்தத்தினாலே கழுவி மீட்டு கொண்டபடியினாலே, நம்மோடு கூட ஒரு நல்ல உடன்படிக்கை அவர் செய்திருக்கிறபடியினாலே நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்போதுமே உடன்படிக்கை பண்ணின பிள்ளைகளை விட்டு நம்முடைய தேவன் ஒரு நாளும் விலக மாட்டார். ஒருவேளை நாட்கள் கடந்து போகலாம், காலங்கள் கடந்து போகலாம், ஆனால் அந்த உடன்படிக்கையை நம்முடைய தேவன் என்ன செய்வார்? நினைப்பார். ஹல்லேலூயா. நாமும் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். எப்படி என்று சொன்னால், ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட நல்மன சாட்சியின் உடன்படிக்கை. இனி நான் உமக்காகத்தான் வாழ்வேன், நீர் எனக்காகத்தான் என்று சொல்லி நம்ம தேவனோடு கூட ஒரு நல்ல உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். உடன்படிக்கை பண்ணின ஜனங்கள் மேல் எப்போதும் கர்த்தர் நினைவுள்ளவராகத்தான் இருப்பார். உடன்படிக்கை பண்ணின ஜனங்களை ஒரு நாளும் தேவன் விட்டு விலகவே மாட்டார். ஒருவேளை நீங்கள் ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணினபடியினால் உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களை வெறுக்கலாம், அல்லது நீ இப்படிப்பட்ட ஒரு எங்கள் மார்க்கத்தில் இருந்து அல்லது இப்படி உலக பிரகாரமான நிலையிலிருந்து இப்படி நீ கடவுளுடைய பிள்ளையாக கிறிஸ்தவனாக மாறிவிட்டாயே என்று சொல்லி உங்களை வெறுத்திருக்கலாம், உங்களை புறம்பே தள்ளி இருக்கலாம், பகைத்திருக்கலாம். ஆனால் உங்களை அழைத்த தேவன் உங்களை பகைக்கவோ வெறுக்கிறவரோ அல்ல. உங்கள் உடன்படிக்கை பண்ணினபடினால் அதை எப்பொழுதுமே நினைவு கூறுகிற தேவனாக இருந்து உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுக பண்ணுவார், பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி தருவார். ஏனென்றால் உடன்படிக்கையில் அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமோடு கூட தேவன் முதலாவது உடன்படிக்கை பண்ணினார். அதை நாம் யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்திலே, ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்க முடியும். ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லையே, 15ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்கிறான், நான் என்ன எலியேசர் தான் எனக்கு மகனா என்று சொல்லி கர்ப்ப பிறப்பா என்று கேட்கும் பொழுது, இல்லை, அவனை வெளியே அழைத்து கொண்டு வந்து வானத்தின் நட்சத்திரங்களை பார், எண்ணிப்பார், இவைகளை எண்ண முடியுமா என்று கேட்கிறார். அவன் எண்ண முடியாது என்று சொல்லுகிறான். இவ்வளவாய் உன்னுடைய சந்ததிகள் இருக்கும் என்று ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்படியானால் இதை நான் எப்படி அறிந்து கொள்ளுவேன் என்று அவன் மறுபடியும் கேட்கின்றான். கேட்கும் பொழுது, நீ 3 வயது கடாரி மற்றும் புறாக்கள் இவைகளை எல்லாம் கொண்டு வந்து
எனக்கு முன்பாக பலி செலுத்து அப்படின்னு சொல்றார். அவன் பலி செலுத்துகிறான். பலி செலுத்துகிற நேரத்தில் அந்தி நேரம் பலி செலுத்தி விட்டு அவன் ஒரு பறவையை துண்டிக்காமல் பலி செலுத்தாமல் அப்படியே தேவ பிரசன்னத்தை எதிர்பார்க்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் கண் அயர்ந்து ஒரு நித்திரை மயக்கத்துக்குள்ளே போயிடுறான். போனால் ஒரு காரிருள் அவன் மேல் வருகிறது, திகில் அவன் மேல் வந்து விடுகிறது. தேவன் அந்த இடத்திலே தோன்றுகிறார். அல்லேலூயா. பலி செலுத்துகிற அவன் விழித்திருக்க முடியாமல் அவன் மேலே ஒரு காரிருள் வந்த உடனே அவன் நித்திரைக்குள்ளே போய்விடுகிறான். அந்த நேரத்திலே கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், உன்னுடைய வாசிங்க. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள். அவர்கள் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள். மீண்டும் இதை நிச்சயமாய் நீ அறிந்து கொள்ள கடவாய். அதன் பின்பு அவர்களை நான் அங்கிருந்து வெளியே கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். சந்ததியே இல்லாத நேரத்தில் ஆண்டவர் அவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை பண்ணுகிறார் அப்படின்னா, நீ பலி செலுத்துகிற நேரத்தில் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். அவன் தூங்கி போனதுனால கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததி 400 வருஷம் அந்நிய தேசத்திலே அடிமைப்பட்டு கிடப்பார்கள். மறுபடியும் நான் அவர்களை பொன்னோடும் பொருளோடும் இந்த தேசத்துக்குள்ளே என்ன செய்வேன், கொண்டு வருவேன். ஆபிரகாம் யோசித்தே பார்க்க முடியாது. அவனுக்கு கிட்டத்தட்ட 98-99 வயசு ஆகிவிட்டது. அவன் 400 வருஷத்தின் திட்டத்தை ஆண்டவர் இந்த ஆபிரகாமுக்கு என்ன செய்கிறாரு, சொல்றார். எப்போதுமே நம்முடைய தேவன் நமக்கு பெரிய காரியத்தை தான் சொல்லுவார். எரேமியா 33:3 வாசிக்கிறோம் அல்லவா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள். இந்த ஆபிரகாமுடைய மூளைக்கு இன்னும் 2 வருஷத்துக்கு அடுத்து என்னன்னே தெரியாது. ஆனால் 400 வருஷத்துக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன சம்பவிக்க போகுது, அவன் சந்ததி 400 வருஷமாக ஒரு தேசத்திலே பெருகி கொண்டிருக்கும் என்றதான திட்டத்தெல்லாம் இவனுக்கு கொடுக்கிறார். ஆச்சரியமாக இருக்கிறது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. உங்கள்கிட்ட வந்து ஆண்டவர் 400 வருஷத்துக்கு முன்னாடி உன் சந்ததி இப்படி இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியலை, நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன், பிரச்சனையில் இருக்கேன், 400 வருஷத்துக்கு பிறகு என்னுடைய சந்ததியா அப்படின்னு நமக்கு ஒரு யோசனையாக இருக்கும் பாருங்க. அப்போ ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டாரங்க, உனக்கு ஒரு பெரிய சந்ததியே இருக்க போகுது. அல்லேலூயா. உனக்கு ஒரு பெரிய தலைமுறையே இருக்க போகுது. அந்த தலைமுறை பழுகும், அந்த தலைமுறை பெருகிருக்கும். இதுதான்ப்பா நான் உன்னோடு பண்ணியிருக்கிற, இந்த இரத்தத்தினால் பண்ணியிருக்கிற உடன்படிக்கை. அல்லேலூயா. இப்படி ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டு போன தேவன் ஆபிரகாமை மறப்பாரா? அவன் சந்ததியை மறப்பாரா? நிச்சயமாய் மறக்கவே மாட்டார். உடன்படிக்கை பண்ணிவிட்டார் என்று சொன்னால் நம்மை தேவன் மறக்க மாட்டார். நீங்களும் நானும் இன்றைக்கு ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். அல்லேலூயா. அதே போல இந்த கம்யூனியன் சர்வீஸில், திருவிருந்தில் அவருடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறபடியினாலே ஆண்டவர் சொன்னார், இது ஒரு புதிய உடன்படிக்கை என்று சொன்னார். இந்த புதிய உடன்படிக்கையில் ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு வருஷங்களும் அவரோடு இந்த உடன்படிக்கையிலே நாம் அவரை நினைத்து கொண்டே இருக்கிறபடியினாலே நம்மை அவர் நினையாமல் இருப்பாரா? நிச்சயமாக நம்மை நினைப்பார், நம்மை கண்ணோக்குவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியானால் உடன்படிக்கை பண்ணின தேவன், உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஜனங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும், என்ன சூழ்நிலைக்குள்ளே அவர்கள் கடந்து போனாலும் அந்த ஜனங்களை அவர் ஒரு நாளும் மறப்பதில்லை. அந்த ஜனங்களை கண்ணோக்குகிற தேவனாகத்தான் இருக்கிறார். வாசியுங்கள், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். 2:25. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா?
தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். அல்லேலூயா. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கு தத்தத்தில் அவர் என்ன செய்ய மாட்டார்? மறக்கவே மாட்டார், பிசகி போகவே மாட்டார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுகிற வார்த்தை, சபைக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருப்பேன் இருப்பேன். இப்பொழுது நாம் இங்கே பார்த்தோம், முதலாவது இஸ்ரவேல் புத்திரரை தேவன் என்ன செய்தாராம்? கண்ணோக்கினாராம். ஏன் கண்ணோக்கினார் என்று சொன்னால், ஆபிரகாமை தேவன் நினைத்தார், அவனோடு பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். கிட்டத்தட்ட 400 வருஷங்களுக்கு முன்னதாக இந்த ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையை தேவன் நினைவு கூர்ந்து, உன்னுடைய ஜனங்களை நான் 400 வருஷம் முடியும் போது விடுவிப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினார். அந்த வாக்கு தத்தத்தில் அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். இப்போ கவனிங்க, 70 பேர் யாக்கோபின் நாட்களிலே பஞ்சம் பிழைப்பதற்காக எகிப்து தேசத்துக்குள்ளே சென்றார்கள். அந்த 70 பேரும் யோசேப்பு இருந்த நாட்களில் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கிட்டத்தட்ட 30 வருஷம் யோசேப்புடைய நாட்கள், காலங்கள், வருஷங்கள், அன்றைக்கு அவர்கள் மகிழ்ந்திருந்தார்கள். 30 வருஷத்தில் இஸ்ரவேல் புத்திரர்கள் அங்கே செழித்தார்கள், தலைத்தார்கள், விருத்தி அடைந்தார்கள். ஒரு காலகட்டம் அவர்களுக்கு செழிப்பு, விருத்தி, முன்னேற்றம். இப்பொழுது யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜா அந்த தேசத்தில் என்ன செய்து விட்டான்? தோன்றிவிட்டான். தோன்றின நாள் முதல் இந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு பல விதங்களில் நெருக்கங்களும் பாடுகளும் வந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. சில நாட்களிலே நாம் சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய், நல்ல ஆசீர்வாதமாக இருந்திருப்போம். திடீரென்று நமக்கு சூழ்நிலைகள் வித்தியாசமாக மாறி அது நிமித்தம் நாம் பல பாடுகளுக்குள்ளே அல்லது பிரச்சனைகளுக்குள்ளே நாம் கடந்து போயிருக்கலாம். சந்தோஷமான நாட்களையும் தேவன் நம்மை நினைக்கிறார். பாடுகளுக்குள்ளேயும் பிரச்சனைக்குள்ளேயும் போகிற நாட்களையும் தேவன் என்னத்தான் செய்கிறார்? நினைக்கத்தான் செய்கின்றார். அல்லேலூயா. தேவன் நம்மை மறக்கிற தேவன் அல்ல. சந்தோஷத்தின் நாட்களிலும் நம்மை நினைத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நமக்கு பாடுகளும் பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் போராட்டங்களும் வருகிற சூழ்நிலைகளில் தேவன் நம்மை மறந்து விட்டாரோ, விலகிவிட்டாரோ என்று நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. தேவன் நம்மை நினைத்து கொண்டேதான் இருக்கின்றார். அவர் நமக்கென்று ஒரு நாளை, காலத்தை, நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார். அந்த நாட்களிலே நமக்கு அவர் ஒரு அற்புதத்தை செய்தால்தான் அது மகிமையாயிருக்கும். அல்லேலூயா. அது அற்புதமாக இருக்கும். நம்முடைய காலங்களுக்கும் தேவனுடைய காலங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் அந்த நாட்களும் காலங்களும் நெருங்கும்படி நாம் எந்த நெருக்கத்துக்குள் இருந்தாலும், என்ன பிரச்சனைக்குள் இருந்தாலும் நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் கண்ணோக்கி அவருடைய சமூகத்தில் கண்ணோக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒன்றை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. நெருக்கம் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னு சோர்ந்து போகண்டாம். அந்த சூழ்நிலையிலே வாசியுங்கள், சங்கீதம் 106:44 சொல்லுகிறது பாருங்கள். அவர்கள் கூக்குரலை அல்லது அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்டபோது அவர்கள் இருந்த நெருக்கத்தை கண்ணோக்கி. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் நெருக்கத்துக்குள்ளே, பாடுகளுக்குள்ளே, பிரச்சனைகளுக்குள்ளே, போராட்டங்களுக்குள்ளே இருக்கின்றார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவரை நோக்கி என்ன செய்தார்களாம்? கூப்பிட்டார்கள், கூப்பிட்டார்கள், கூப்பிட்டார்கள். இன்றைக்கு எனக்கு அன்பானவர்களே, நெருக்கமான சூழ்நிலையில் யாராவது நமக்கு உதவி செய்வார்கள் என்று தேடி போய் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது நெருக்கமான பாடுகளின் சூழ்நிலையில் அல்லது மனம் சோர்ந்து களைத்து போய் அப்படி ஏனோதானு இருந்து விடுகிறீர்களா? அல்லது நெருக்கமான சூழ்நிலையில் நமக்கு அற்புதம் நடந்தால் நடக்கட்டும், இல்லைன்னா பரவாயில்லை அப்படின்னு சொல்லி ஏனோதானவென்று காணப்படுகிறீர்களா? உங்கள் நிலை இந்த நிலைகளில் இருந்தால் விடுதலை பெற்று நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்குள்ளே வர வேண்டும். எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் நெருக்கப்பட்டார்களோ, பாடுபட்டார்களோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி அவர்கள் கூப்பிட ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா.
ஏனென்று சொன்னால் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட அவர் ஆகாரம் கொடுக்கிறவர். ஒரு அற்பமான ஜந்து, ஒரு சாதாரணமான பறவை, அவைகளை விட நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறபடியினால், அவைகளை விட நாம் மேன்மையாக இருக்கிறபடியினால், நம்முடைய நெருக்கமான சூழ்நிலைகளானாலும் போராட்டமான நிலைகளானாலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் அவரை நோக்கி என்ன செய்ய வேண்டும்? கூப்பிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய ஜெபம் அப்படிப்பட்ட நேரங்களிலே எப்படி இருக்கிறது? நமக்கு நெருக்கமான சூழ்நிலைகளில் நம்முடைய ஜெபம், நம்முடைய துதி, நம்முடைய ஆராதனை உற்சாகமாக அதிகமாய் கண்ணீரோடு போராடி விண்ணப்பிக்கிற ஒரு நல்ல அனுபவம் நமக்கு தேவை. அல்லேலூயா. ஏனென்றால் உங்கள் நிலைமையை கர்த்தர் அறிகிறார், உங்கள் சூழ்நிலைகளை அறிகிறார். ஆமென். இந்த மக்களுடைய நிலையை அறிந்தார். ஜனங்கள் நிலைமை எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து அவர்கள் கூப்பிட்டார்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து அவரை நோக்கி கதறினார்கள் என்றால், அந்த யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு இருக்கிற நிந்தை அவருக்கு தெரியலையா, நான் படுகிற வேதனை அவருக்கு தெரியலையா, யாருக்கும் தெரியலையே, ஆண்டவரும் தெரியாமல் இருக்கிறாரா அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, எந்த நெருக்கத்துக்குள்ள யார் உங்களை நிந்திக்கிறாங்க, யார் உங்களை நெருக்குகிறாங்க, அல்லது எந்த சூழ்நிலை நிமித்த நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, கடன் பிரச்சனையிலா, அல்லது மனிதர்களுடைய உபத்திரவத்திலா, அல்லது சத்ரு பிசாசினுடைய கட்டுகளினா, பில்லி சூனிய ஏவல்களினால், எந்த சூழ்நிலையில் நெருக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் தேவன் நம்மை கண்ணோக்குகிறவராயிருக்கிறார், அவைகளை எல்லாம் அறிகிறவராயிருக்கிறார். அழகா சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அப்ப நம்முடைய வேதனைகளை ஒரு தேவன் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்வில் இல்லாததை குறித்து, அல்லது பலவிதமான பொருளாதார நிலைமைகளை குறித்து, அல்லது பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து நீங்கள் படுகின்றதான உணர்வு, நீங்கள் அனுபவிக்கின்ற அந்த வேதனை சூழ்நிலைகளை எல்லாம் நம்முடைய தேவன் இன்றைக்கும் என்ன செய்கிறார்? அறிகிறார். ஹல்லேலூயா. அப்ப அறிந்து தேவன் அவர்களை விடுவிப்பதற்காக அங்கே ஒரு இரட்சகனை, மோசையை அந்த எகிப்து தேசத்துக்குள்ள என்ன செஞ்சார்? ஆண்டவர் அனுப்பின பொழுது ஜனங்கள் புரிந்து கொண்டார்கள், கர்த்தர் நம்ம என்ன செய்து விட்டார்? கண்ணோக்கி கொண்டிருக்கிறார், நம்மை விடுவிக்க போகிறார், நம்மை ஆசீர்வதிக்க போகிறார் என்று சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறந்தது. அந்த 4ஆம் வசனத்தில் கடைசி வசனத்தை பாருங்கள். 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசியுங்கள். ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்கள், விசுவாசித்தார்கள் ஜனங்கள். பாருங்கள், அங்கே பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் மோசே செய்து கொண்டிருந்த பொழுது, அதிசயங்கள் நடந்த பொழுது ஜனங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் வந்தது. இந்த மாதத்திலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார், அற்புதங்களை நடப்பிக்க போகிறார். கர்த்தர் உங்களுக்கு முன்னே செல்ல போகிறார். நீங்கள் பிரமிக்கத்தக்க சில அதிசயங்கள் உங்களுக்கு முன்னாலே நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்க தொடங்குவீர்கள், நம்ப தொடங்குவீர்கள். அப்போ நீங்கள் அறிக்கை பண்ணுவீங்க, உண்மையாகவே கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்த்து விட்டார், அல்லேலூயா, நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டுவிட்டார் என்று சொல்லி நீங்கள் தலை குனிந்து அவரை தொழுது கொள்ள ஓடி வருகிற ஒரு மாதமாக கர்த்தர் இந்த மாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் நாம் தலை குனிந்து தொழக்கூடிய ஒரு நல்ல மாதமாக கர்த்தர் நமக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் ஜனங்களுடைய உபத்திரவத்தை பார்க்கிறவர், உபத்திரவப்படுகிற ஜனங்கள் கூப்பிட்ட பொழுது, மன்றாடிய பொழுது, மோசையை கொண்டு பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்த பொழுது
பொழுது ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் நம்மை சந்திக்க ஆரம்பித்து விட்டார், கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்த்து விட்டார் என்று கேட்ட பொழுது எல்லாரும் தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவரை தொழுது கொள்ள வேண்டிய, இன்னும் ஆழமாய் அவரை ஆராதிக்க வேண்டிய ஒரு மாதமாக கர்த்தர் நமக்கு இதை முன்குறித்து வைத்திருக்கிறார். எனவே உங்கள் பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவானாலும் அதை நீங்கள் பார்த்து கொண்டு அதிலே சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட தொடங்கியது போல நீங்களும் கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களையும் கண்ணோக்கி அந்த ஜனங்களை எப்படி 6 லட்சத்துக்கும் மேலான புருஷர்களோடும் ஸ்திரீகளோடும் பிள்ளைகளோடும் கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்களாக ஒரு ராஜ்யமாக நாடாக உருவெடுக்க பண்ணினது போல உங்கள் வாழ்க்கையில் விடுதலை மட்டுமல்ல, அற்புதம் அடையாளம் மட்டுமல்ல, நிச்சயமாக உங்கள் பொருளாதாரமானாலும் ஆவிக்குரிய கிருபைகளும் வரங்களும் வல்லமையானாலும் அவைகளையும் பெருக பண்ணி உங்களை மேன்மைப்படுத்துவதுதான் தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசத்துக்கு ஏற்றார் போல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். உடன்படிக்கையை மறவாத தேவன், உடன்படிக்கையை நினைக்கிற தேவன். வாசியுங்கள் 1 சாமுவேல். அடுத்து ஒரு குறிப்பை வாசிக்கலாம். 1:11 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஹல்லேலூயா. இரண்டாவது இங்கே நாம் பார்க்கும்போது அன்னாளுடைய ஜெபத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அவள் ஜெபம் பண்ணுகிறாள். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் என்ன சிறுமையில் இருந்தாலும் சரி, எந்த சிறுமையில் இருந்தாலும் சரி, என்ன தேவையில் இருந்தாலும் சரி, அது குழந்தை தேவையோ அல்லது பொருளாதார தேவையோ அல்லது ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்ளணும், அல்லது சரீரத்தில் ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளணும், அல்லது குடும்பத்தில் பிள்ளைகள் வாழ்வில் ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும், அல்லது வாழ்க்கையில் ஒரு உயர்வை அடையணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ நன்மைகள் இருக்கலாம். அது நிமித்தம் நீங்கள், அல்லது சில பிரச்சனைகள் இருக்கலாம், இந்த பிரச்சனை தீர்ந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி கொண்டிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, அது நிமித்தம் நீங்கள் சிறுமைப்பட்டு அல்லது கலங்கி அல்லது போராடி கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்களும் இன்றைக்கு அன்னாளை போல தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி என்று அவள் ஜெபிக்க ஆரம்பித்தது போல இந்த மாதம் நமக்கு வாக்குத்தத்தமே, நான் உங்கள் மேல் என்ன செய்வேன்? கண்ணோக்கமாயிருப்பேன், உங்களை பழுக பண்ணுவேன், பெருக பண்ணுவேன், என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று இருக்கிறபடியினால் அன்னாளை போல தைரியமாக என்ன சிறுமையாயிருந்தாலும், என்ன நெருக்கமாயிருந்தாலும், என்ன போராட்டமாயிருந்தாலும், என்ன மன உளைச்சலாயிருந்தாலும் ஒரு விண்ணப்பத்தை நீங்கள் செய்து ஒரு பொருத்தனையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் முன்னேறுவீர்கள் என்று சொன்னால் அந்த ஜெபம் நிச்சயமாக கேட்கப்பட்டு ஒரு அற்புதமும் அதிசயமும் என்ன செய்யப்படும்? நடக்கும். ஹல்லேலூயா. இவள் ஆறுதல் படுத்தாமல் இல்லை, ஆறுதல் படுத்தப்படாமல் இல்லை. இந்த நிந்தை நிமித்தம், இவளுக்கு ஏற்பட்ட குறைவுகளின் நிமித்தம் இவளுக்கு வேற ஆசீர்வாதம் கிடைக்காமல் இல்லை, எல்லாம் கிடைத்தது. அவளுடைய கணவன் சொல்லுகிறான், 10 பிள்ளைகளை பார்க்கல நான் உனக்கு அதிகம் அல்லவா? எவ்வளவு ஆறுதலான வார்த்தை. நீ அழாதே, தைரியமாக இருந்து தேற்றுகிறான். நம்மை தேற்றலாம், நாம் மாற்றப்படலாம். அது மட்டுமல்ல, எல்லாருக்கும் கொடுப்பதை பார்க்கிலும் இவளுக்கு அதிகமான பங்கு, 2 பங்கை அங்கே கனப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஆனாலும் அவளுடைய வாழ்க்கையிலே இந்த ஆறுதலுக்கும் இந்த உலகத்தில் கிடைக்கிற பங்குகளுக்கும் தன்னுடைய இருதயத்தை என்ன செய்யவில்லை? ஒப்பு கொடுக்கலை.
அல்லேலூயா. அந்த வார்த்தைகளும் அவளை ஆறுதல் படுத்தவில்லை, அந்த பங்குகளும் அவளை நிறைவுபடுத்தவில்லை. அல்லேலூயா. தேவன் தராத ஒரு நன்மை இந்த உலகம் தந்ததென்றால் அது உங்களை ஆறுதல் படுத்தாது. ஆமென். தேவன் தராத ஆறுதல் இந்த உலகம் உங்களுக்கு தந்தது என்று சொன்னால் அந்த ஆறுதல் உங்களை தேற்றாது. அல்லேலூயா. 1000 ஆறுதல் அவளுக்கு வந்தாலும் அதெல்லாம் தேற்றவில்லை. 1000 பங்குகள் அவளுக்கு ஒவ்வொரு வருஷமும் கிடைச்சாலும் அது தேற்றவில்லை. தேவனிடத்திலிருந்தே ஒரு பங்கு வருமானால், ஒரு ஆறுதல் வருமானால், அதுதான் எந்த மனுஷனையும் எந்த மனுஷையும் நிரந்தரமாய் தேற்றக்கூடிய ஒரு ஆறுதலாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவள் ஜெபம் பண்ணிட்டு ஏலி கூட தெரியாமல் சொல்லிட்டாரு, உன் குடியை விளக்கு அப்படின்ட்டு. அப்புறம் தன்னுடைய நிலையை எடுத்து சொன்னான். மனக்லேசம் இல்லை ஸ்திரீ, நான் இதுவரைக்கும் அதுக்குத்தான், இந்த நன்மைக்காகத்தான், இந்த பிள்ளைக்காகத்தான் அழுது கொண்டிருந்தேன் என்று சொன்னார். சொன்ன பொழுது அவர் புரிந்து கொண்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு ஆக கடவது. அதன் பிறகு அன்னாள் துக்க முகமாயிருக்கவில்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எத்தனை வார்த்தைகள் உலகத்திலே அவளுக்கு கிடைத்திருந்தாலும், எத்தனை பங்குகள் உலகத்தில் கிடைத்திருந்தாலும் அவள் துக்க முகத்தை மாற்றவில்லை. ஆனால் தேவ சமூகத்தில் பலிபீடத்தில் இருந்து வந்த ஒரே ஒரு வார்த்தை அவளுடைய முகத்தில் இருந்த நீண்ட நாளாயிருந்த துக்கத்தை ஒரு சனப்பொழுதில், ஒரு நொடியில் மாற்றிவிட்டது. உண்மையானால் இன்றைக்கு உன்னுடைய முகத்தில், இருதயத்தில் படிந்திருக்கிற எத்தனை துக்கமானாலும், துயரமானாலும், வேதனையானாலும் அத்தனை வேதனைகளையும் அத்தனை துக்கங்களையும் துயரங்களையும் மாற்றுவது நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்ற வாக்குத்தத்தம் உன் துக்கத்தை மாற்றுகிறது, உன் சிறுமையை நீக்குகிறது, உன் வேதனையை மாற்றுகிற வல்லமையின் வார்த்தையாய் இந்த பலிபீடத்தில் இருந்து இந்த வேளையில் உனக்கு நேரே வந்து கொண்டிருக்கிறது. அது உன்னுடைய உலக தேவையானாலும், சரீர தேவையானாலும், ஆவிக்குரிய தேவையானாலும் அதை நிறைவேற்றி வைக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்ணோக்குகிற தேவன். அவள் விண்ணப்பித்தால் கண்ணோக்கி பாரும். நீங்களும் இன்றைக்கு கண்ணோக்கி பாரும் என்று சொல்லுவீர்கள் என்றால், ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் தேவை இவளுடைய தேவையை போல ஒன்று இருந்தாலும், அல்லது பொருளாதார தேவையாக இருந்தாலும், அல்லது வேறு எந்த நன்மையாக இருந்தாலும் சரி, சகல நன்மைகளையும் தேவன் தந்து உங்களை நிரப்ப, உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவர்.